வணக்கம். உங்கள் அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்ஆர்பி, என்டிபிசி அண்ட் குரூப் டி இந்த மாதிரி நீங்கள் ரயில்வே எந்த எக்ஸாம் படித்தாலுமே சரி, அதுக்கான மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸஸ் தான் அப்புறம் இன்றைக்கி பார்க்குறோம். ஸோ மேத்தமெட்டிக்ஸில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய கிளாஸ் வந்து 2வது கிளாஸ். ஆல்ரெடி வந்து ஒரு கிளாஸ் பார்த்துருக்கோம். ஸோ அந்த கிளாஸோட கண்டினியூட்டி தான் இன்றைக்கான கிளாஸ். ஸோ இந்த கிளாஸில் பார்க்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஷின்ஸ். ஓகேவா? ரயில்வே எக்ஸாமினேஷன்ஸில் ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஷின்ஸ் தான் நம்ம வந்து இந்த கிளாஸஸில் பார்த்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் நம்மளோட சேனலுக்கும் இந்த வீடியோஸுக்கும் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் அடுத்த எக்ஸாம் அப்டேட்டுக்கெல்லாம் அப்புறம் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு an examinations required 33% marks in order to pass. A candidate who gets to 10 marks fails by 21 marks. What are the total marks for the examinations? ஓகேவா? ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்வில் தேர்ச்சி பெற 33%. ஓகேவா? ஸோ தேர்வில் வந்து தேர்ச்சி பெற வந்து 33% வந்து பார்த்தீங்கன்னா மார்க் தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா 210 மதிப்பெண் பெறும் வேட்பாளர், அதாவது வேட்பாளர்களை மாணவர்னு சொல்கிறது தான் இங்கே வேட்பாளர், இங்கே கேண்டிடேட்டுங்கிறது அந்த மாதிரி டிரான்ஸ்லேட் ஆகிருக்கு. ஸோ அப்போ 240 பெறும் மாணவர் 21 மதிப்பெண்கள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்தார். தேர்வுகளுக்கான மொத்த மதிப்பெண் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே எக்ஸாமில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டோட்டலாக எத்தனை மார்க் வந்து எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இதில் அவங்க என்ன விஷயம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தேர்வில் தேர்ச்சி பெறதுக்கு எவ்வளோ சதவீதம் மார்க் தேவை அப்படிங்கிறதையும், எவ்வளோ சதவீதமாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ எவ்வளோ சதவீதம் மார்க் தேவை அப்படிங்கிறதையும், அதில் வந்து ஒருத்தன் பெற்றிருக்க மதிப்பெண், அதாவது 210 மதிப்பெண் பெறும் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 21 மதிப்பெண் வித்தியாசம் தோல்வி அடைகிறார். ஓகேவா? ஸோ ஒட்டுமொத்தமாக வந்து 210 மதிப்பெண் பெறுறான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 21 மதிப்பெண் வித்தியாசத்தில் வந்து அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆயிடுறான். ஓகேவா? ஸோ அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக அந்த தேர்வுக்கான மொத்த மதிப்பெண் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதை கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ இதுக்கு முதல்ல நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன டீட்டெயில்ஸ் வச்சு நம்ம போகலாம். ஓகேவா? ஸோ அவங்க சொன்ன டீட்டெயில்ஸ் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 33% அப்படின்னு மாட்டிருக்கல, 33%. ஓகேவா? 33% ஈக்குவல் டு 33%ங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா, இங்கே அவங்க கொடுத்துருக்காங்களா 210 மார்க்கு ப்ளஸ் த 21, இது ரெண்டையும் தான் கூட்டிக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க மார்க் 210 இருக்குல்ல, 210 ப்ளஸ்ஸு 21. ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 2 0 2. ஓகேவா? 1 2 2 400 உங்களுக்கு வந்து 231 வந்து கிடைக்கும். ஓகே அப்படி தானே? எஸ், 231 கிடைக்கும். 231 வந்து பார்த்தா இதில் கிடைக்கும். இப்போது இந்த 231ங்கிறது தான் இந்த 33%க்கு ஈக்குவல். ஏன்னா அந்த 33% பெறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவன் வந்து பார்த்தீங்கன்னா 33%க்கு 231 அப்படிங்கிறது ஈக்குவல். ஓகேவா? ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க. இப்போ நமக்கு எவ்வளோ வேணும், அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா இது தேர்வுக்கான மொத்த மதிப்பெண். இப்போ 33%ங்கிறது தேர்ச்சிக்கானது. ஆனால் 100%ங்கிறது தானே ஒட்டுமொத்த மதிப்பெண்ணாக இருக்க முடியும். அப்போ 100% நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 231 இந்த பக்கம் வச்சுக்கிறோங்க. ஓகேவா? கொஞ்சம் ஸ்பேஸ் பத்தாது, அப்படி கொஞ்சம் பேக் சைடில் போட்டுக்கிறேன். 100% ஈக்குவல் டு 231 பை இந்த 33% இருக்குல்ல, அது இங்கே போட்டுருங்க. 33 × 100. ஓகேவா? ஸோ இந்த 100 போட்டாச்சு. இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இங்கே 33%க்கு வரலாம், அந்த 100 தான் இந்த 100. ஓகேவா? ஸோ இதை அடித்து கொடுத்துடலாமா? எப்படி அடிக்கலாம்? இப்போ 231 பை 33 இதை வந்து ஒரே வாய்ப்பால் அடிக்க முடியும். எந்த வாய்ப்பால் அடிக்க முடியும்னா 7ஆம் வாய்ப்பால் அடிக்க முடியும். ஸோ 7ஆம் வாய்ப்பால் எப்படி இருக்கும்? ஒரு 33 33 7 33. ஓகேவா? ஸோ உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா இருக்க போட்டு காமிச்சார். 33 7 7 3 21க்கு 1 2 3 21 2 23. ஓகேவா? ஸோ அப்போது 231 வந்துச்சா? அப்போது 7 33 வந்து பார்த்தீங்கன்னா 231 வரும். ஸோ இப்போ கீழே வந்து பார்த்தா எதுவுமே கிடையாது. ஓகேவா? அப்போ இந்த ரெண்டையும் வந்து நீங்கள் மல்டிபிள் பண்ணிடுங்க. 7 × 100 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 700 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். அந்த 700 அப்படிங்கிறது தான் இந்த தேர்வுக்கான மொத்த மதிப்பெண்ணாக வந்து இருக்கும். ஓகேவா? புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இங்கே அவங்க என்ன மேட்ரு கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் அதை வச்சு தான் நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்த்தோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு அவங்க தேர்வில் தேர்ச்சி பெறதுக்கு வந்து 33% வந்து மதிப்பெண் தேவை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா 210 மதிப்பெண் பெற்றும் 21 மதிப்பெண் வித்தியாசத்தில் வந்து தோல்வி அடைஞ்சிடான், ஃபெயில் ஆயிடுறான் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த ரெண்டு விஷயத்தையும் வச்சு நம்ம அந்த 210 + 21 ரெண்டையும் கூட்டும்போது நமக்கு 231 கிடச்சிச்சு. அந்த 231 தான் அப்புறம் இந்த 33%க்கு ஈக்குவல். ஓகேவா? ஸோ ஏன்னா அந்த 21 மதிப்பெண் பெற்றிருந்தான்னு வச்சுங்களேன், அவன் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிருப்பான். அந்த 33% பெற்று அந்த 21 மார்க் வந்துன்னா அவன் மைனஸில்
பெறாமல் இருந்ததுனால தான் அவன் ஃபெயில் ஆகிருக்கான். புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால தான் இது ரெண்டையும் கூட்டணும். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ 33% அந்த பாஸ் ஆகிற மார்க் அப்படிங்கிறது 231 அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ 33%ங்கிறது 231 அப்படின்னா இங்கே அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா தேர்வுக்கான மொத்த மதிப்பெண் கேட்குறான். அப்போ மொத்த மதிப்பெண் அப்படின்னா அது 100% தானே இருக்க முடியும். அப்போ 100% ஈக்குவல் டு 231 இந்த 33 அது வந்து நான் இந்த பக்கம் போட்டு இந்த 33%க்கு 100 வரும்ல அதை இந்த பக்கம் போட்டு இதை அடிச்சு கொடுத்தா ஆன்சர் கிடச்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று தான். ஸோ அதனால தான் ஒரு 33 33 7 33 231 அப்படின்னு போட்டு இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி 700 அப்படின்னு கொண்டு வந்தாச்சு. இந்த 700ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சியில் இருக்க 700 தான் சரியான ஒரு ஆன்சராகவே தான் வரும். ஓகேவா? ஸோ புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஸோ இதில் எதுவும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். டவுட் இருந்துச்சு அப்படின்னா கிளாஸ் அந்த கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் டூ நம்பர்ஸ் whose HCF 9 ஆர் த ரேஷியோ 5:7 தென் ஃபைண்ட் த டிஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2 எண்கள் அதன் HCF 9. ஓகேவா? அது ஒரு 2 நம்பர் இருக்குது, அதோட HCF அதாவது மீப்பெரு வகுத்தின்னு சொல்லுவோம்ல, அதுதான் HCF 9 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி 5:7 என்ற விகிதத்தில் இருந்தால் அவற்றின் வேறுபாடு. ஓகேவா? ஸோ இங்கே வந்து இப்போ நான் கூடுதல் கேட்கல, வேறுபாடு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை ரொம்ப புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே என்ன கேட்டிருக்காங்க, இப்போ வந்து இங்கே வேறுபாடு கேட்டிருக்காங்க, ஆனால் நிறைய பேர் டக்குன்னு அதுக்கான கூடுதலுக்காக வந்து இது பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகேவா? ஸோ அப்போது அதை வந்து புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஏன்னா நானே நிறைய பேருக்கு தப்பு பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அதனால தான் சொல்கிறேன். இப்போ 2 எண்கள் அதன் HCFங்கிறது 9 அப்படின்னா அந்த முதல்ல HCFங்கிறத எடுத்துங்க. HCF ஈக்குவல் டு 9. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 5:7. ஓகேவா? ஸோ 5:7 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 9. இது 12 வரும். இது இங்கே வந்து நமக்கு இது தேவை கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த 5:7ங்கிறது அதோட ரேஷியோவாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போது இது ரெண்டையும் நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 எக்ஸாகவும் 7 எக்ஸாகவும் எடுத்துக்கணும். ஓகேவா? ஏன்னா இந்த 2 ரேஷியோக்குள்ளே ஏதோ வேறுபாட்டை வச்சு தான் நம்ம அந்த 2 நம்பருக்கான அந்த வேறுபாட்டை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் அது முக்கியமான ஒன்று. ஸோ அதனால் 5x 7x அப்படி மாதிரி எடுத்துக்கிட்டோம். இப்போது இதை வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஈக்குவேஷன்ஸ் மாதிரியே ஃபார்ம் பண்ணலாம். ஓகேவா? எப்படி ஃபார்ம் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா 5x ஓகே மைனஸ் நீங்கள் வேறுபாடு கண்டுபிடிக்கிறதுக்காக 7x ஈக்குவல் டு 9. ஓகேவா? HCF வெளியே போட்டாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு அவங்க அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ இது 2 இருக்குல்ல, இது 2 நீங்கள் கழிங்க. ஏன்னா மைனஸ் சிம்பிள் இருக்குல்ல, இது 2 கழிச்சிங்க அப்படின்னா 7 5 போச்சு அப்படின்னா உங்களுக்கு 2. அப்போ அது 2 எக்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ 9 இங்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ் அங்கிட்டு இப்போ எக்ஸ்ன்னு இருக்குல்ல, எக்ஸோட இதுதான் அதுதான் 9. ஓகேவா? ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தா நீங்கள் 9 போட்டுக்கிறா இருந்தாலும் போட்டுக்கலாம். இந்த 9 வந்து பார்த்தா நீங்கள் இந்த எக்ஸோட ஆட் பண்ணணும். ஏன்னா நமக்கு வந்து பார்த்தா அந்த 2 நம்பரோட வேறுபாடு தானே கேட்டாங்க, அதனால தான் சொல்கிறேன். இப்போ எக்ஸுன்னு வச்சுங்க, எக்ஸ் அந்த பக்கம் வச்சுட்டு 9 இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 1 வந்தீங்க அப்படின்னா இது 2 பெருக்கிக்கிறீங்க. 9 2 18. அப்போ எக்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 18 தான். ஓகேவா? புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ நிறைய பேருக்கு வந்து டவுட் வரும். ஓகேவா? இப்போ 2x இருக்குது, இந்த பக்கம் 9 இருக்குது அப்படின்னா 2 வந்து இந்த பக்கம் வரும்போது கீழே எல்லாம் வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நினைப்பீங்க. ஸோ அப்படி வராது. ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூங்கிறது நமக்கு 9 தான். ஓகேவா? ஸோ இந்த HCFங்கிறது எக்ஸ் தான். ஓகேவா? ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த பக்கம் சும்மா இருக்குங்கிறக்காக தான் 9 போட்டு வந்தது. ஓகேவா? அவ்வளோ, மற்றபடி எதுவும் கிடையாது. ஸோ அதனால் 9x அப்படிங்கிறது தான் சரி. 2xங்கிறது தான் ஃபைனல் வடிவம். எக்ஸுங்கிறது 9, இது வந்து பார்த்தீங்கன்னா 9. அப்போ 9 2 18. ஓகேவா? ஸோ இதை கூட நீங்கள் விட்டுருங்க. ஓகேவா? ஸோ இந்த இதை மட்டும் எடுத்துகிட்டு இதெல்லாம் கூட விட்டுருங்க. ஓகேவா? அப்படியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்துடுங்க. இந்த 2க்கான எதுக்குன்னா இந்த வேறுபாடை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இதுக்கு எக்ஸ் ஆட் பண்ணி அதை வந்து கழிச்சிருக்கோம், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அப்போ அந்த 2x இப்போ இது வந்து கூட்டுத்தொகை கேட்டிருந்தாங்க அப்படின்னா இது 2 நம்ம கூட்டுற மாதிரி இருக்கும். அப்போ 12x வந்துருக்கும். ஓகேவா? அவ்வளோதான் மேட்ரு. ஓகேவா? ஸோ இங்கே 12x வந்துருச்சு. இப்போ எக்ஸோட வேல்யூங்கிற 9 வந்திருக்கும். அது 2 வந்து அப்படியே மல்டிபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வேறுபாடு கேட்டிருக்கனால இது 2 கழிக்க வேண்டியதாக இருக்குது. 7 5 போச்சு அப்படின்னா உங்களுக்கு 2xன்னு வரும். அப்போ 2xங்கிறது 9. அப்போ 2xன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் அப்புறம் 9 2 18 அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் வந்துச்சு. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப்போட நீங்கள் மறந்துடுங்க. ஸோ இது வந்து நிறைய பேர் குழப்பலாம். ஓகேவா? ஸோ அதனால் சொல்கிறேன். இப்போ இது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ இதில் எதுவும் டவுட் எதுவும் இல்லைல்ல? எஸ், ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின்ஸ் தான். 2 நம்பர் கொடுத்துருந்தாங்க. அது HCF போகும்போது அது 5:7 என்ற விதத்தில் இருக்க அப்படி மாதிரி கொடுத்துருந்தாங்க. 5 வந்து 5xன்னு 7 வந்து 7xன்னு எடுத்துகிட்டு இங்கே வேறுபாடு கேட்டதுனால இது 2 கழிச்சோம். 5
7 5 போச்சு அப்படின்னா உங்களுக்கு 2, இப்போ 2x அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எக்ஸுங்கிறது 9, அந்த எக்ஸுங்கிறது ஹெச்சிசிஎஃப்பை தான் குறிக்குது, அதனால தான் 9 மறுபடியும் இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். 2x அப்போ 2 × 9 18 அப்படிங்கிறது சரியான ஆன்சர் ஆப்ஷன் பியில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 19 × 19 = 361. ஓகே, வாட் வில் பி த வேல்யூ ஆஃப் த 190 into the 0.0019%. ஓகேவா? சரி, கொஸ்டின் மார்க் இருக்காங்க. இப்போ வந்துட்டு 19 × 19 361 அப்படின்னா இப்போ வந்து என்னடா அது இங்கே வந்து ஆன்சரே கொடுத்துட்டான்னு பார்த்தீங்க அப்படின்னா 19 வந்து நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 361 கிடைக்குமா? எஸ், அவ்வளோதான். அப்போது அதே தான், இப்போ அதே மாதிரி தான் அப்புறம் இங்கே 190 × the 0.0019 இருக்குல்ல, இதோட மதிப்பு என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது சிம்பிளிஃபிகேஷன்ஸ் டாப்பிக்லேருந்து வரக்கூடியது. ஓகேவா? ஸோ இது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு இந்த 361 வச்சு வந்து இதில் ஆன்சர் ஈஸியாக கொண்டு வரலாம். ஓகேவா? ஸோ ஏன்னா ஆப்ஷன்ஸில் எல்லாமே நமக்கு ஆப்ஷன்ஸையும் பார்த்துக்கணும்ல. எஸ், அப்படி பார்க்கும்போது 361 தான் வந்து பாயிண்ட்டுக்கு அங்கிட்டு இங்கிட்டு போட்டு குழப்பி வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 190 இருக்குல்ல, அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கங்க. இப்போ மேலே இந்த நம்பர் இருக்குல்ல, அதை எடுங்க. பேசிக்காக 0.0019 அப்படின்னு எழுதுகிறோம். ஓகேவா? ஸோ இந்த நம்பர் எழுதியாச்சு. அது கீழே 190 எழுதுறோம் அப்படின்னா நம்ம இங்கே போட்டுட்டு மிச்சம் இந்த இடம்லாம் இது 0.0 இப்படி போடுவோமா? ஸோ இதானே நார்மலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி பெருக்கிறதுக்கு கூட்டுக்கும் இந்த மாதிரி தானே கொண்டு வருவோம் இந்த மாதிரி ஒரு பிளேசஸில். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல தேவையில்லாத பாட்டெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ண பார்க்கணும். ஓகேவா? ஸோ இந்த 0.0 இருக்குல்ல, இந்த விஷயத்தை எல்லாத்தையும் அப்படியே நீங்கள் தூக்கி விட்ருங்க, அப்போ தேவையில்லாமல் இருக்கும். ஸோ இப்போ நம்மகிட்ட இருக்கிறதுனா 0.19 0.190 இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தா 909 அப்போ 0 தானே வரும். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த 0வும் இந்த 0வும் தேவையில்லாமல் தானே இருக்குது. ஸோ அப்போ இந்த 0வையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட மிச்சம் இருக்கிறது 19 தான். இப்போ ஆல்ரெடி வந்து 19 நம்மக்கிட்ட இருக்குது. 19 வந்து 361 தானே நமக்கு ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்போ 361 அப்படிங்கிறப்போ இங்கே வந்துட்டு நமக்கு 0 அந்த இங்கே பாருங்க 19 நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 361 வருது. இந்த 0 வந்து தற்காலிகமாக தான் நம்ம கேன்சல் பண்ணிடுவோம். ஓகேவா? ஏன்னா நம்மளால் இங்கே ஒரு 0வையும் இங்கே ஒரு 0 வச்சுட்டு இப்படி கேன்சல் பண்ண முடியாது. இது வந்து பெருக்கிறதுக்காக தான் இப்போ நம்ம தற்காலிகமாக ரிமூவ் பண்ணி வச்சுருக்கோமே தவிர இதை வந்து பெர்மனண்டாக நீக்க முடியாது. ஓகேவா? அதை புரிஞ்சுக்கிறீங்க. இப்போ 19 ஆல்ரெடி 361 இருக்குது. இங்கே 2 0 இருக்குது. அப்போ 2 0 இப்போ வந்து 100 பை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 180 இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ நீங்கள் இதை வந்து எப்படி பாயிண்டில் 100 வந்து மேலே இந்த 0 வந்து நம்ம மேலே கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தசமாக மாற்றணும் அப்படின்னா 1.80 தானே மாற்றுவோம். அப்போ அதே ஃபார்மெட்டை தான் இங்கே பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நம்மகிட்ட இங்கே ஒரு 0 இருக்குது, 2 0 இருக்குது. ஓகேவா? அப்போ 2 0 இருக்குது அப்படின்னா நம்ம அதை என்ன பண்ணணும் அப்படின்னா 0.0ன்னு போட்டுக்கலாமா? இப்போது புரியுதுங்களா உங்களுக்கு? சாரி, இங்கே 0க்கே வந்து 2 புள்ளினா இப்போ 2 புள்ளிங்கிறது ஒரு 0க்கு தான் மதிப்பு தானே. அப்போது 2 0 நம்மகிட்ட இருக்குது. இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0. இப்போ 0 புள்ளி அப்படிங்கிறத முன்னாடி ஆட் பண்ணிக்கலாமா? 0 புள்ளி இப்போ 361 தான் சரியான ஒன்று. இப்போ இந்த இது இருக்கு பாருங்க 190 × 0.0019% அப்படிங்கிறது இது 19 இருக்குல்ல, இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு 0.361 அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சராக இருக்கும். ஸோ அப்போ அது எந்த ஆப்ஷன்ஸில் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பியில் இருக்குது. ஓகேவா? ஸோ என்னடா அது வாட்டுக்கு டக்குன்னு வந்தேன் என்னவோ பண்ணேன் டக்குன்னு ஆன்சர் வந்துருச்சுன்னு சொல்கிறேன் அப்படிங்கிற புரிஞ்சிக்க முடியலையா? ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. நீங்கள் 19 × 19 361 அது எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? ஸோ அதே தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இதே மாதிரியான ஃபார்மெட்டில் தான் இங்கே 190 × 0.019 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய பேருக்கு இங்கே வந்து அந்த 0 பாயிண்ட் வந்து இந்த இடத்துல வரும். ஸோ ஆன்சருங்கிறது 371. பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 0 பாயிண்ட்டுங்கிறது எந்த இடத்துல வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை தான் நான் சொன்னேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெருக்கிறதுக்கோ இது கூட்டுறதுக்கோ கொண்டு வரதுக்கு இந்த மாதிரி வந்து கொண்டு வருவோம். அப்படி தானே? எஸ். ஸோ இது 0.0019 இருக்குது. பட் இந்த இடத்துல வந்து 190 இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நம்ம 0.0 அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போது இங்கே காமனாக இருக்கிறது 0.0 இது ரெண்டே அப்படியே நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். மிச்சம் இருக்கிறதுனா 0.19 190 அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இதை வந்துட்டு நீங்கள் இப்போ இது 190 பெரிய நம்பர் அப்படியே மேலே தூக்கி போட்டு இதை வந்து நான் மேலே போட்டு இதை வந்து கீழே போட்டும் நீங்கள் வந்து பண்ணலாம். அப்போதைக்கு வந்து நான் சொன்ன மாதிரி 0 தான் பிரச்சனையாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு தற்காலிகமாக இந்த 2 0 எடுத்துகிட்டு நம்ம பெருக்கிக்கணும் அப்படின்னு சொன்னேன். 19 மிச்சம் இருக்க 19 தான். 19 ஆல்ரெடி 361 அப்படிங்கிறத நம்மகிட்ட சொல்லிட்டாங்க. அப்போ அந்த 361 தான் தனியாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம். மிச்சம் இந்த 2 0 எடுத்தோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் முதல் சொன்ன மாதிரி தான்
ஜீரோங்கிறது ஒரு ஜீரோக்கு ஈக்குவல், அதே மாதிரி டாட்டுங்கிறது இன்னொரு ஜீரோக்கு ஈக்குவல். அதனால தான் அப்புறம் அந்த 2 ஜீரோ வந்து 0 புள்ளி அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து ஆல்ரெடி நம்ம 361 கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். அது கூட 0 புள்ளி அப்படிங்கிறது மட்டும் போட்டால் மட்டும் போதும், நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ அப்படி தான் அப்புறம் 0.361 அப்படிங்கிற சரியான ஆன்சர். ஆப்ஷன் பியில் இருக்க 0.361 அப்படிங்கிறது தான் சரியான ஒரு ஆன்சர் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க, கண்டிப்பாக வந்து நான் கிளியர் பண்ணுறேன். ஏன்னா இதில் நிறைய பேர் கொஞ்சம் புரியாமல் கூட இருக்கலாம். ஸோ அதனால தான் வந்து இந்த கொஸ்டின்ஸை நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, ரவி ட்ராவல் ஃப்ரம் சிட்டி ஏ டு சிட்டி பி அண்ட் ஃப்ரம் சிட்டி பி டு சிட்டி ஏ இன் 4 hours. If the average speed of the total journey 68.3 km, what is the distance between the city A and the B? ஓகேவா? ஸோ என்ன சொல்லாங்க அப்படின்னா, ரவி நகரத்திலிருந்து பி நகர, அதாவது ரவிங்கிறவன் ஏ நகரத்திலிருந்து பி நகரத்திலிருந்து ஏ நகரத்திற்கும் 4 மணி நேரத்தில் பயணிக்கிறான். ஓகேவா? ஸோ 2 டிஸ்டன்ஸ். ரவிங்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே ஏயிலேருந்து பிக்கு போகிறேன். ஓகேவா? ஸோ அடுத்து பியிலேருந்து ஏக்கும் வரேன். ஓகேவா? ஸோ அப்போ இது ரெண்டுக்குமே டோட்டல் ஹவர்ஸ் வந்தோன்னா 4 hours அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ ரெண்டுக்குமே சேர்த்து 4 hours அப்படிங்கிறது ட்ராவலாக இருக்குது. ஓகேவா? ட்ராவலிங் டைமாக இருக்குது. அப்போ அவன் என்ன சொல்கிறாங்க அடுத்துனா, மொத்த பயணத்தின் சராசரி வேகம் மணிக்கு. ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீடு அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ அப்படின்னா 68.3 ஓகேவா கிலோமீட்டர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஏபி மற்றும் பி நகரத்தின் இடையே உள்ள தூரம், இந்த 2 நகரத்துக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அதை வந்து நான் கண்டுபிடிக்க சொல்கிறேன். ஓகேவா? ஸோ தூரத்தை தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இது ஆவரேஜ் ஸ்பீடு நம்மகிட்ட கொடுத்துறாங்க. இப்போ ஆவரேஜ் ஸ்பீடுக்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். ஓகேவா? ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் அப்படிங்கிறதான். இப்போது ஆவரேஜ் ஸ்பீடுங்கிறதுக்கானது நம்மகிட்ட இருக்குது. ஓகேவா? ஸோ 68.3 ஓகேவா 68.3 கிலோமீட்டர் அப்படிங்கிறதும். ஸோ இப்போ டோட்டல் டைம்ங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 4 hour. ஓகேவா? 4 hour. இங்கே 2 ட்ரிப்பு நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ 2 ட்ரிப் 2 டிஸ்டன்ஸ் தானே, இது ஒரு டிஸ்டன்ஸ் இது ஒரு டிஸ்டன்ஸ். ஓகேவா? அப்போ 2Dன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ 2Dன்னு போட்டிங்க அப்படின்னா நமக்கு இப்போது தூரம் தான் வேணும். அந்த டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா இந்த இது டிஸ்டன்ஸை வெளியே எடுத்துகிட்டு மற்ற எல்லாத்தையும் அங்கே உள்ளே தனியாக கொண்டு போயிடணும். அப்போ அதை தான் பண்ண போகிறோம். ஓகேவா? T ஈக்குவல் டு இந்த பக்கம் 68.3 இன்ட்டு 4 அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகணும். இருங்க, இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் பத்தாமல் இருக்கேன். ஓகே இருங்க. இப்போ வந்துட்டு நம்மக்கிட்ட நான் ஆல்ரெடி சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆவரேஜ் ஸ்பீடுக்கான ஃபார்முலா தான் டோட்டல் டிஸ்டன்ஸ். ஓகேவா? இங்கே டோட்டல் டைமு, இங்கே ஆவரேஜ் ஸ்பீடுங்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா 683 ஈக்குவல் டு 2D 2 டிஸ்டன்ஸு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4 hour. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது என்ன வேணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் தான் வேணும், தூரம் வேணும். அதனால் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 68.3 இன்ட்டு 4 பை கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஸ்டன்ஸ் இருக்கலாம், அந்த 2 போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஈக்குவல் டு இதை அடித்து கொடுத்துடலாமா? எப்படி அடித்து கொடுக்கலாம்? ஈஸியாக அடித்து கொடுத்துடலாம். இங்கே 2 அங்கிட்ட ஒரு 4 இருக்குது, அப்படி தானே? வேறு எதுவும் பெருசாக ஒன்றும் இல்லைல்ல. இங்கே ஒரு 2 இது 2 4. ஓகேவா? அதை அப்படியே பெருக்கி போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும் 36. ஓகேவா? ஸோ இருங்க இந்த பக்கம் போட்டுருவோம். 683 புள்ளி இருக்கட்டும். இப்போதைக்கு அப்படியே பெருக்கி போட்டுடலாம். 36 8 2 16 இது 1 6 2 12 1 13. ஓகேவா? ஸோ லாஸ்ட்லேருந்து ஒரு டிஜிட் புள்ளி வைக்கணும். ஓகேவா? இப்போ 136.6 தான். ஓகேவா? ஸோ 136.6 கிலோமீட்டர் அப்படிங்கிறது தான் இதில் சரியான ஒன்று. ஓகேவா? புரிஞ்சுச்சா? ஸோ அப்போ 136.6 கிலோமீட்டர் அப்படிங்கிற எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா ஆப்ஷன் பியில் தான் இருக்குது. இதுதான் தான் இதில் சரியான ஒரு ஆன்சர். ஓகே புரிஞ்சா? ஸோ அப்போ 136.6 கிலோமீட்டர் அப்படிங்கிற சரியான ஆன்சர். இதுதான் தான் கரெக்டான ஆன்சர் தான் பாருங்க. ஓகேவா? ஸோ இங்கே என்ன அவங்க கொடுத்த விஷயம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம திரும்ப தெளிவாக பார்த்தோம். ரவிங்கிறவன் ஏலேருந்து பிங்கிற நேரத்துக்கும் பிலேருந்து ஏங்கிற நேரத்துக்கும் 2 ட்ரிப் அடிக்கிறான். ஒரு ரெண்டுக்குமே சேர்த்து ஒட்டுமொத்த டைமிங் 4 மணி நேரம். அப்புறம் அவங்க வந்து அந்த பயணத்தோட மொத்த சராசரி ஆவரேஜ் ஸ்பீட் அப்படிங்கிறத அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இதை வச்சுட்டு அவங்க வந்து எவ்வளோ தூரம் வந்துன்னா கடந்து இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆவரேஜ் ஸ்பீடுக்கான ஃபார்முலா வச்சு நம்ம வந்து இதில் டிஸ்டன்ஸை மட்டும் தனியாக வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அவ்வளோதான் மேட்ரு. ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண இந்த கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணலேருந்து பாருங்கள், கண்டிப்பாக புரியும். அப்படின்னு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க, பதில் அளிக்கப்படும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ தேங்க்யூ கேஷ். ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க இதே மாதிரி கிளாஸஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் வந்து சப்ஸ்கிரைப் அண்ட் இது ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ அது பண்ணிங்க அப்படின்னா எனக்குமே கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும். கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை தவிர வந்து உங்களுக்கு எக்ஸாம் ரிலேட்டான வேறு எதுவும் கொஸ்டின்ஸ் இருந்தாலுமே கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க.
கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கிறேங்க. ஃப்ரீ டெஸ்ட் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ எல்லா டாப்பிக்குமே ஸோ கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ கைஸ்.